வழக்கம் போல் நம்ம ஸ்காரை கூட்டிகிட்டு பிஆர்ஆங் மேட்ச் புஷ் பண்ண வந்திருக்கோம். பல டைம் இந்த மதன்ற பையனை தூக்கிவிட்டேன், பட் செத்துக்கிட்டே இருக்கான். ஜோன் சர்வே தான் பண்ணலான்னு வந்தேன், பட் கட் பண்ணால் நம்மளையும் அட்டாக்கிங் ஆட வச்சிட்டாங்க. லாஸ்ட் ஒன் வர பயக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு 4 நிமிஷம் அதை எடுத்துட்டு நம்ம டீம் அட்டன் ஆகுது. முன்னாடி ஒரு எனிமி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவன் அப்படியே முடிச்சிடலாம் அழுத்தி பிடிச்சான், பட் கோல் போட்டு கவர் பண்ணிட்டான். ஏறி முடிச்சிடலாம் முன்னாடி ஏறினா பின்னாடி நமக்கு ஒரு டேஞ்சர் விட்டுறான். அப்படியே அழுத்தி பிடிச்சி ஒரு புல்லெட்டில் அவன் நாக் பண்ணிட்டேன். சரி நம்ம முடிச்சிடலான்னு கில்ல கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள அதே வேணா ஓசி எடுத்துட்டான். நான் பாடுறதே 10 மேட்ச்சில் ஏதோ ஒரு மேட்ச் தான் அட்டாக்கிங், அதுலேயும் ஒரு கில் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஓசி எடுத்து தள்ளுறானுவா. கட் பண்ணால் நம்ம டீம் ஒருத்தண்டிக்கு 2 பேர் மாசம் எடுத்துட்டு பண்ணாங்க. லாங் வந்து டேமேஜ் கொடுத்தா அந்த கில்ல அவனுக்கு எடுத்துட்டானுங்க. இந்த மேட்ச் நம்ம அட்டாக்கிங் ஆடிட்டோம், எப்படியாவது ஒரு கில்லாச்சும் இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் என்ன பின்னாடி ஒருத்தன் அடிச்சான். பின்னாடி எனக்கு ஒருத்தன் டிஞ்சர் ஓட்டினா நான் என் உடம்புக்கு பஞ்சர் ஓட்டிட்டு அவனை அடிச்சே அவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அசர மர கையில் தூக்கினேன், பட் எதுவும் உழுவல. நண்பர்கள் இந்த ஒரு மேட்ச்சில் எப்படியாவது ஒரு கிளாஸ் எடுத்துன்னு நினச்சேன். அந்த மரத்துக்கிட்ட ஒருத்தன் தான். நான் அப்படியே இங்கேருந்து அவனை அழுத்தி பிடிச்சி அந்த பாடியை டெட் பேட் ஆக்கி விட்டேன். எப்படியோ இந்த நாக்காவது எடுத்துன்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சி நான் அப்படியே அந்த க்ளோவில் உடச்சிட்டேன். அவன் மண்ணில் விரிசல் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பார்சல் பண்ணிட்டேன். ஃபைனலாக நம்ம ஒரு எனிமி அடிச்சோம், அவன் ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். அவனையும் நம்ம டீமேட் 2 பேர் சேர்த்து முடிச்சு நம்ம போய் அடிச்சு விட்டாங்க.